ஹாய் கைஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா பீச் ரெசார்ட் ஸ்டே பண்ணி நம்ம அங்கே போய் விளாக் எடுக்க போகிறோம். என்ன கைஸ், பீச் ரெசார்ட் போகலாமா? நாம் இன்றைக்கி போனதுமே பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்லாம் போய் வெயிட் பண்ணலங்க. வேகமாக போய் பஸ் வந்துருச்சு. சரின்ட்டு பஸ்ஸில் போய் ஏறி உட்காந்துட்டோம். ஸோ நம்ம பீச் ரெசார்ட் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து போன இடம் தான் பார்த்திங்கன்னா எங்களோட ஆஃபீஸுங்க. ஸோ இங்கே எங்கள் ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு ஒரு 3 hours ஒர்க் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து நான் வந்து விளாக் பண்ணுறேன். 3 hours later. ஸோ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மணி நேரத்தில் கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஐடி கார்டை தூக்கி பேக்குள்ளே போட்டுட்டு விறுவிறுன்ட்டு பஸ் ஸ்டாப் நடந்து வந்தாச்சுங்க. ஸோ வந்ததுமே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு அப்படியே நேராக வந்து பஸ் ஏறி திருவான்மியூர் வந்தாச்சு. ஸோ திருவான்மியூர்லேருந்து தான் நம்ம வந்து ரெசார்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ ரெசார்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்ல மறந்துட்டேன்ல, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்குது. ஓகே, மகாபலிபுரத்தில் போய் நம்ம போய் இன்றைக்கி ரெசார்ட்டில் போய் விளாக் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போனதுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கேயுமே ஹோட்டலே இல்லைங்க. சரி, ஓகே, எங்கே தான் இருக்குதுன்னு அப்புறம் தேடி பார்த்தப்ப தான் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அப்படியே நான் நடந்து போகிறப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலைகள் தயாரிக்கிற அந்த காலேஜு சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த சிலைகள் இதெல்லாம் லைட்டாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். இங்கே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடை க்ராஸ் பண்ணி இந்த ஒரு கடை இருந்துச்சு. சரி, ஓகே, இங்கே போய் சாப்பிட போகலான்னு சொல்லி போனேங்க. அந்த மெனு கார்டை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான்வெஜ் தாங்க இருந்துச்சு. ஸோ வெஜ் ஐட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து தேர்ஸ்டேங்கிறனால நான் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் வந்து நானும் போயிட்டு ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வாங்கி அப்படியே நல்லா கப்புன்னு வாயில் போட்டுட்டு சரின்னு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சுங்க. ஸோ இது வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்கள் எப்போயாச்சும் மகாபலிபுரம் போனீங்கன்னா அந்த கடையில் வந்து கொஞ்சம் நான்வெஜ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிக்சர்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டெம்ப்டாக இருந்துச்சு. சரி, ஓகேன்ட்டு நானும் அப்படியே அங்கே போய் வெஜ்ஜை மட்டும் சாப்பிட்டுட்டு 200 பில்லை கட்டிட்டு அப்படியே வந்து நான் ரெசார்ட்டுக்கு நடந்து போயிட்டுருந்தேன். ஸோ நடந்து போயிட்டுருக்கப்ப இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பீச் ரெசார்ட்டும் வந்து இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே ரீச் ஆனதுமே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்படியே பச்சை பசேன்னு இருந்துச்சு. ஸோ இங்கே கார் பார்க்கிங்க்கு இதுக்கெல்லாமே நல்லா வசதியாகவே இருந்துச்சு. சரி, அப்படியே நடந்து போயிட்டுருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க எல்லாருமே குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ என்னை பார்த்ததுமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு இங்கே அப்படியே எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே இவங்களுக்கு தெரியாமல் அப்படியே லைட்டாக அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே நடந்து போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் அங்கே பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே கீ கொடுக்கல. சரி, ஓகேன்ட்டு எல்லாருக்குமே ரூமுக்கு ஒரு ஆளுக்குன்னு தனியாக வந்து ஒரு கீ கொடுத்துட்டாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து இது பண்ணி கீலாம் வாங்கிட்டு அப்படியே அவங்கவுங்க ரூமுக்கு எல்லாருமே போனோம். ரூம் நம்பரை தேடி நான் போன இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் மரமாக இருந்துச்சு. ஸோ மாங்காய் பறிக்கிறதுக்கு நல்ல இடம் அப்படின்ட்டு நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனோம். இது தாங்க எங்கள் ரூமு. பிரவீன் உள்ளே போகிற இடம் தான் பார்த்திங்கன்னா இதுதான் செம்மையாக இருந்துச்சு இந்த ரூமு. ஸோ இந்த ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நானும் பெட்டை பார்த்தோன்னே அப்படியே பாஞ்சு படுத்துட்டேங்க. ஸோ படுத்ததுமே அப்படியே அதையும் விளாக் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிம்கா, ஒரு ஸ்ப்ரைட்டு, அப்புறம் வந்து ஒரு தம்ஸ்அப்பு, அதே மாதிரி 2 பேக்கெட் குர்குரே இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம பசங்க 2 பேரும் அப்படியே சாப்பிட்டு போட்டாங்க. தென் அதுக்கடுத்து 2 குட் டே பிஸ்கட்டு 50-50, அப்புறம் 10 ரூபா மாசா, அப்புறம் மினிட் மேடு, அப்புறம் இந்த ஐஸ் வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க க்யூபாக. இதுதான் வந்து மினி ஃப்ரிட்ஜு. ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சோப்பு இதெல்லாம் போட்டு அப்படியே நம்ம கண்ணாடி இதெல்லாம் இருக்குது. தென் அதுக்கடுத்து இங்கே ஒரு லாக்கர் வச்சுருக்காங்க. அப்படியே ரூம்லேருந்து இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு பெட்டு, 2 சோஃபா, அப்படியே இந்த ஜன்னல் வியூலேருந்து அப்படியே இங்கே ஸ்விம்மிங் பூலை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து அதுக்கடுத்து அப்படியே டிவி, அப்படியே நம்ம திங்ஸு இதெல்லாம் வச்சாச்சு. அப்புறம் இங்கே வந்து என்னென்னா கெட்டிலு, இந்த பால் பவுட்ரு, அப்புறம் சுகரு, அப்புறம் டீ தூள், க்ரீன் டீ. ஸோ இது மாதிரி தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ பீச் ரெசார்ட் வந்து நாங்கள் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து ஆனுவல் டே வைக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே பீச் ரெசார்ட் வந்து நாங்கள் கொண்டாடுறதுக்காக வந்தோம். ஸோ இங்கே பீச் ரெசார்ட்டில் நான் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு, அதாவது ரூமெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நான் நடந்து போயிட்டே இருந்தோம். அப்போ வந்து தான் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி கேம்ஸ் வைக்கிறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, அந்த வென்யூக்கு போகலான்னு சொல்லி போனோம். சரி, பீச்சில் வைக்க போகிறாங்க போல் அப்படின்ட்டு நானும் அப்படியே ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேங்க. அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா சரி பீச்சுக்குள்ள எல்லாம் வைக்கலை, சரி சும்மா ஏதோ பேச போகிறாங்க போல் அப்படின்ட்டு போனோங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா பீச்சை வந்து சும்மா அப்படியே சுற்றி காமிச்சு இதாங்க ரெசார்ட்டு பார்த்துக்கோங்க, இதுதான் பீச்சிலேருந்து ரெசார்ட்டு அப்படின்னு சொல்லி சும்மா சுற்றி காமிச்சாங்க. அப்புறம் அதுக்கடுத்து அது ரெசார்ட்டு கிடையாதுங்க, இங்கே பக்கத்தில் வந்து அந்த புல்வெளி நீங்கள் நடந்து வந்தீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க வென்யூ, அங்கே வந்துடுங்க அப்படின்ட்டு திரும்ப அதுக்கடுத்து அங்கேயும் கூப்பிட்டாங்க. நானும் இந்த பீச்சை பார்த்துட்டு
அப்படியே பீச்சோட அழகில் மயங்கி அப்படியே அங்கேருந்து அப்படியே ரெசார்ட்லாம் அப்படியே சுற்றி காமிச்சிட்டு நானும் அப்படியே அந்த புல்வெளி தரைக்கு நான் நடந்து போனேங்க. ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள் பசங்களில் ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கேங்லேயுமே ஒருத்தனை கலாய்ப்பாங்களா, ஸோ அது மாதிரி வந்து ஒருத்தனை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் அப்படியே லைட்டாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு நாங்களும் அப்படியே வந்து கிளம்பியாச்சுங்க இந்த புல்வெளி தரைக்கு. ஸோ இந்த புல்வெளி தரைக்கும் நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நடுவில் இந்த ஃபேன் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியல. ஸோ அந்த ஃபேன்லேருந்து காற்றும் வரல, ஒரு கழுதையும் வரல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த வெயில் மட்டும் பயங்கரமாக மண்டையை பொளந்துச்சுங்க. இங்கே வந்து என்ன கேம் வச்சாங்க அப்படின்னா, 3 லெக் ரேஸ் கேம் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிரவீன்குமாரை தேடிட்டு இருந்தேன், இவனை கலாய்க்கணுன்ட்டு. ஸோ அதுக்காக இவனை போய் நான் பார்க்க போனப்போ தான் கால் கட்டு தான் போட முடியல, இந்த காலாவது கட்டிக்கிடுவோம் அப்படின்னு கால் கட்டுறாங்களா பிரவீன்குமார். அது கூட கொடுத்து வைக்கல போ. இந்த மாதிரி மாறி மாறி கலாய்ச்சிட்டு அப்படியே இவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லெக் ரேஸுன்ட்டு 2 காலை கட்டிப்புட்டு அப்படியே இது பண்ணுறாங்க. அவன் என்னடானா அவனை தூக்கிட்டு ஓடுறான். சிரிப்பாக இருந்துச்சு ஒரே இந்த 3 லெக் ரேஸு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரேஸுக்கு போயிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். ரெண்டு பேர் அவங்களுக்கு அதில் வந்து ஒரு காலை கட்டிடுவாங்க. கட்டிட்டு அதில் ஓடணுங்க. ஸோ அது கீழே விழுகாமல் ஓடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரிலே மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு இந்த கேம் வந்து பார்க்குறக்கு. நான் ஸ்கூலில் சின்ன வயசில் நான் விளாண்ட கேம் தான் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கேம் எடுத்து வச்சாங்க. இது வந்து டாட்ஜ் பால்னு இந்த கேமு. இந்த கேம் பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 டீம் இருப்பாங்க. ஒரு டீம் வந்து சென்டரில் இருப்பாங்க. இன்னொரு டீம் வந்து அவங்கள சுற்றி இருப்பாங்க. ஸோ வெளியில் இருக்க டீம் வந்து உள்ளே இருக்க டீம் வந்து அட்டாக் பண்ணி அவுட் பண்ணணும். இதுதாங்க டாட்ஜ் பாலோட கேம் ரூல்ஸு. ஸோ இந்த கேமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா எரிப்பந்து, 7 ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி விளாண்ட கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நானும் என் ஆஃபீஸோட மேனேஜர்ஸ்க்கு இவங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் வச்சுக்கிறேன். இந்த 7 ஸ்டோன் கேம்லாம் வந்து கொஞ்சம் வந்து கொடுங்க சார், அதெல்லாம் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்ட்டு நானும் இங்கே வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ எங்கள் மேனேஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் கோச் அளவுக்கு பயங்கரமாக வந்து எஃபர்ட் போட்டு அப்படியே டீமை வந்து உருவாக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ அவரோட ஸ்பீச்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அண்டு பயங்கரமாக உற்சாகமும் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. என்னடா நீ எதுவுமே விளையாடலையா அப்படின்லாம் எதுவுமே கமெண்ட்லலாம் கேட்காதீங்க. எனக்கு வந்து விளாட்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு விளாக் எடுக்கணுன்னு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து விளாக் எடுக்கிறேன்னே சொல்லி நான் விளாக் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர உற்சாகமாக அப்படியே கேம்ஸ் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு இது பார்க்கவும் சரி, எனக்கு இது விளாக் எடுக்கவும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் அப்படியே விளாக் எடுத்துகிட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது கிட்டத்தட்ட வந்து கிரிக்கெட் கேம் மாதிரி தாங்க. கிரிக்கெட்டில் வந்து என்னென்னா நீங்கள் ரன்னை சேமித்து அதை வந்து டார்கெட்டாக எடுப்பீங்க செகண்ட் டீம் வந்து. ஸோ இங்கே வந்து என்னென்னா இங்கே ஒரு டீம் வந்து விளாடி அவுட் வந்து அதிகமாக எடுப்பாங்க. அடுத்த டீம் வந்து ஆடி அவங்கள விட அதிகமாக அவுட் பண்ணணும். இது தாங்க இந்த கேமோட ரூல்ஸ் வந்து ஷார்ட்டாக சொல்லப்போனால். ஸோ இந்த கேம்லாம் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே எல்லாருமே அசெம்பிள் ஆனதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:30 போல் எல்லாருமே ஹாலுக்கு வந்துருங்க, நம்ம வந்து ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்களும் அப்படியே ரூம் பக்கம் அப்படியே நாங்கள் காற்று வாக்கில் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோங்க. இங்கே நடந்து போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பசங்க சும்மா இல்லாமல் அங்கங்கே மாங்காய் மரத்தில் மாங்காயை பறிச்சுட்டு அப்படியே இருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்படியே குளித்து முடிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இங்கே 5:30 போல் நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம். வந்ததுமே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைஃபையான டீ, ஸ்நாக்ஸு அதுன்னு வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தூள் பஜ்ஜி வச்சுருந்தாங்க, அதாவது எங்கள் ஊர் பாஷையில் சொல்லப்போனால். ஸோ அதுக்கடுத்து இங்கே ஹாலில் வந்து வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஹாலில் பயங்கரமாக எங்கள் கம்பெனி பேர்லாம் பெருசாக போட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கம்பெனி பேர்லாம் பெருசாக நான் காட்ட விரும்பலை. ஸோ அதனால் அப்படியே லைட்டாக காமிச்சிக்கிறேன். தென் அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களோட டிஎல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்து வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்க எல்லாத்தையுமே காலில் கனெக்ட் பண்ணி அண்டு எங்கள் கம்பெனியோட ஓனர்ஸ் எல்லாத்தையுமே காலில் கனெக்ட் பண்ணி எல்லாருமே வந்து இந்த ஆனுவல் டேக்கான ஸ்பீச்சு, அதாவது வரவேற்புரை, இந்த வாழ்த்துரை, இதை மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்பீச்செல்லாம் கொடுக்க வச்சாங்க. ஸோ என் டிஎலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் இருந்தாப்புல. ஸோ எங்கள் டீம் ஆளுகளே நிறையா பேர் வந்து ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ அப்படியே பார்த்து எல்லாருமே பேசிட்டு நாங்களும் எங்கள் டீமோட அப்படியே ஒரு டாட்டா மாதிரி விலாக் எடுத்துகிட்டு அப்படியே எல்லோரும் பேசினதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே இந்த ஆனுவல் டே வந்து சுமூகமாக கொண்டு போயிட்டுருந்தாங்க. சரி என்னடா ஆனுவல் டே இதாச்சு இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்களே, பாட்டு பாடலையே அப்படின்னு நினச்சப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் சித்ரா வந்து பாட்டு பாடினாங்க.
சரி ஓகே அப்படின்ட்டு மீடியம் ஓகேவாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எஸ்பிபி பயங்கரமாக பாடுனாப்புல. இவரோட வாய்ஸ்க்கு வந்து நிறையா பேர் இங்கே ஃபேன்ஸே இருக்காங்க எங்கள் ஆஃபீஸில். அண்டு இவர் வந்து சொல்லப்போனா அப்படின்னா, இசை ஞானி கிடையாதுங்க. இவர் வந்து இசை அரக்கன்ங்க. ஸோ பயங்கரமாக பாட்டு பாடுனாரு. இவரோட வாய்ஸை மட்டும் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். லைட்டாக மட்டும் போட்டுவிட்றேன் பாருங்கள். ஸோ இசை அரக்கனோட வாய்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பைப்பிங் டீமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மயக்கத்தில் இதாயிட்டாங்க. பயங்கரமாக வந்து சந்தோஷமா, ஹேப்பியாக இருந்தாங்க அவரோட வாய்ஸில். தென் அதுக்கடுத்து அவர் பாட்டு பாடி முடிச்சுட்டு, அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திடுதிப்புன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அடடா! டான்ஸா? டான்ஸ் வேறு இருக்கா இந்த இதில் அப்படின்ட்டு பார்த்தோன்னே, சரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, குத்தாட்டம் போட்டாங்க. சார் இவங்களா இப்படிலாம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே ஷாக்கிங்கில் வியக்க வச்சிட்டாங்கங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி மாதிரி அப்படியே இங்கே வந்து ஆடினாங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கமெண்ட் சொல்லணும் போல இருந்துச்சு. பட் ஆனால் நான் வந்து சொல்லலைங்க. அப்படியே என் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன். எதுவும் கேட்கவும் கேட்காதீங்க. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் மாதிரியே ஆடிட்டு இருந்தோம். இந்த பசங்க வேறு என்னடா தளபதி ஆடுறாருன்னு என்னைய போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க வாட்டுக்கு ஆடிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டீமுக்காக வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மரு, இந்த பெஸ்ட் எம்ப்ளாயி, அதே மாதிரி பெஸ்ட்டு அதாவது ஒவ்வொரு குவாட்ரண்ட்லேயும் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. நமக்கெல்லாம் எதுவும் கிடைக்கலங்க அதில் வந்து. ஸோ எங்கள் டீமில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் போல் வாங்கியிருந்தாங்க. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படியே வந்து ஓவராலாக வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் என் டிஎலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அவார்ட்லாம் வந்து கிடச்சிச்சு. பட் ஆனால் அவர் தான் பேட் லக். அவர் லண்டனில் இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து எங்கள் டீமில் என் சீனியரே போய் இந்த இதெல்லாம் அவார்ட்லாம் வாங்கிட்டார். ஆனால் இதில் வந்து எனக்கு ஒரு பெருமையான விஷயம் என்னது அப்படின்னா, எங்கள் டீமுக்கு வந்து ஒரு அவார்டு கிடச்சிச்சுங்க. ஸோ அந்த இதில் வந்து நான் வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேங்க இந்த விஷயத்தில். என்ன அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் காம்ரேட் அவார்டு ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த அவார்டுக்கான மீனிங் வந்து எனக்கு தெரில. பட் ஆனால் எங்கள் டீம் வந்து நல்லா உழைச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வந்து இந்த விளக்கத்தை வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. ஸோ அப்படியே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து அவார்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு, அப்படியே நானும் இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து நான் வந்து அப்படியே விலாக் எடுத்துகிட்டு, அதாவது வீடியோ எடுத்துகிட்டு, தென் அதுக்கடுத்து வந்து உட்காந்துருந்தோம். அதான் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸில் வந்து மீம்ஸ் போட்டாங்க. அந்த மீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டீமில் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து மீம்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி வந்து இந்த மீம்ஸ்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே போட்டாங்கன்னா, அப்போ எனக்கும் போட்டிருப்பாங்கள்ல, அதே தாங்க எனக்கும் போட்டுட்டாங்க. ஸோ அந்த மீம் வந்து நான் பின்னால் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இது நமக்கான மீம்ங்க பயங்கரமாக போட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து வர்ற ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆஃபீஸ்லேயும் ஒரு நடிப்பு அரக்கன் இருப்பாங்க. அது மாதிரி எங்கள் நடிப்பு அரக்கனை வந்து நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி மீம்ஸ் போயிட்டே இருக்கப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என் டீமுக்கு நானே போட்ட ஒரு மீம் இருக்குதுங்க. அதை பாருங்கள். ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்கிறவன் அலிபாய். அவன் எப்பவுமே வெளிநாட்டில் தான் இருப்பான். அவன் அங்கே நடக்கிறது அவனோட ஆளு தான் குருங்க. அப்படியே மீம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் முடிவுரை பேசுகிறதுக்காக எங்கள் இதிலேருந்து ஒரு சீனியர் ஒருத்தர் வந்திருந்தார் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அவர் அப்படியே முடிவுரையெல்லாம் பேசிவிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் கிஃப்ட்டு எல்லாருக்கும் வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்படியே நானும் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சுங்க.
நாங்கள் வந்து இந்த கிஃப்டெல்லாம் வந்து சரி ரூமில் போய் பார்க்கலாம் இல்லை வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே நைட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ நாங்கள் சாப்பிட போகிறப்போ வந்து மணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:30க்கு மேலே ஆச்சுங்க. அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தப்போ இங்கே லைட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருந்தாங்க. அப்படியே இங்கிட்டு பாட்டெலாம் ஓடிட்டு இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ அதை கடைசியில் விளாக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயாச்சு. ஃபஸ்ட்டு சூப்லேருந்து ஆரம்பித்தோம். ஸோ வெஜ்ஜு சூப் இருக்குது, ஸோ மட்டன் சூப் இருக்குது, அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசால் கடலை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த இந்த வெஜிடபிள் சாலட் மாதிரி லைட் இந்த குக்கும்பரு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. தென் அதுக்கடுத்து இங்கே இந்த உருளைக்கிழங்கு மசாலு, அப்புறம் இங்கே பிரியாணி இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி டிஃபன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோசை, சாம்பார், சட்னி, இட்லி, அப்புறம் வந்து நான் வச்சுருந்தாங்க. தென் அதுக்கடுத்து சால்னா, தயிர் சாதம், ஒயிட் ரைஸு, அப்புறம் ரசம், இந்த வடகம் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பாடு வைஸ் வந்து நான் குறையே சொல்ல மாட்டேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த தோசை வந்து நீங்கள் எத்தனை தோசை கேட்டிங்கனாலும் அவங்க வந்து கொடுப்பாங்க சலிக்காமல். பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த நான்வெஜ் தோசைலாம் வந்து இந்த முட்டை தோசை இதெல்லாம் கிடைக்காதுங்க. இந்த பொடி தோசை, நெய் தோசை, அப்புறம் வந்து இந்த வெங்காய தோசை இந்த மாதிரி வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ நானும் அப்படியே இதெல்லாம் வந்து தோசையை வாங்கிட்டு இந்த விலாகெல்லாம் போட்டுட்டு அப்படியே நானும் இந்த இடத்த விட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேங்க. இந்த தோசை சாம்பார்லாம் பயங்கரமான காம்பினேஷன்லாம் யார் தான் கண்டுபிடிச்சா தெரியல. கண்டுபிடிச்சேன் எப்படியோ புண்ணியவன் நல்லவனாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபைனல் டச்சாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே போனோங்க. ஸோ வெளியே வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருக்கு போனேன். ஸோ ஃபுல்லாக சரக்காக இருந்துச்சு. 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்க மாதிரி இந்த அட்டெண்டர்லாம் இருந்தாப்புல. ஸோ அப்படியே பார்த்துட்டு ரேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி ஓகே, இவர் வந்து ஸ்னூக்கர் அடிக்கிறாரு, சரி அப்படியே ஸ்னூக்கர் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸோ நான் அப்படியே வந்து நைட்டு சீக்கிரமே தூங்கிட்டு அப்படியே ஹெட்டேக் பயங்கரமாக இருந்தனால தூங்கிட்டேங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள். The next day. ஸோ குட் மார்னிங். ஸோ எப்படியோ ஒரு வழியாக எழுந்திரிச்சாச்சுங்க. செம்ம டயர்டு, எழுந்திரிச்சாச்சு. ஸோ எழுந்திரிச்சிட்டு சரி ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணேன். அவன் ஃப்ரெண்டுக்காக வெளியே நிற்கிறான். சரி ஓகே வரவும் போவோம் வச்சுருக்குங்க. இவன் கூட சரி ஸ்விம்மிங் பூல் குளிக்க போகலாமே அப்படின்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா இவன் கூப்பிட்டு போனாங்க. சாப்பிட போவோம் மச்சான் வாடா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. என்னடா நீனு அப்படின்ட்டு சரின்ட்டு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் சாப்பிட சரி போகலாமேன்னு சொல்லி போனவங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னா பயங்கரமான செட்டப்பில் சூப்பராக வச்சுருந்தாங்க. அதாவது இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் வச்சு சாப்பிடுவாங்க தெரியுமா உட்காந்து, அந்த மாதிரி ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ எங்கள் மேனேஜர்லாம் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்படியே அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து நான் இங்கே வந்து சாப்பாடு டிஷ்ஷுக்கு போய் நம்ம போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனேங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிச்ச முட்டை இருந்துச்சு, அப்புறம் வந்து இந்த கேசரி கிடந்துச்சு, அப்புறம் இந்த நான்வெஜ்ஜில் வந்து குருமா இருந்துச்சு, அப்புறம் வந்து என்ன இருந்துச்சுன்னா இந்த ப்ரெட்டு, பன்னு, பட்ரு, ஜாமு, அப்புறம் வந்து இட்லி, அப்புறம் தோசை இங்கேயும் சுட்டு கொடுக்குறாங்க, சட்னி, சாம்பார், பூரி, உருளைக்கிழங்கு குருமா, அப்புறம் வந்து என்னது டீ, காஃபி, அப்புறம் வந்து வாட்டர்மெலன் ஜூஸு, மில்க் ஷேக்கு இந்த மாதிரி பல வகையான ஐட்டத்தை கொடுத்துட்டு அப்பா வாய் நிறையா வயிறு நிறையா வந்து சாப்பிட வச்சு அப்படியே அன்பு தொல்லையில் வந்து அப்படியே உண்ட மயக்கத்தில் வந்து உறக்க வைக்காத நிலமை தாங்க. திரும்ப வந்து என்னை வந்து உறங்க வைக்கலைங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டிஷ்ஷஸ்லாம் வந்து செம சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அப்படியே நானும் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷாக போய் 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 சாப்பிட்டுட்டு அப்படியே வயிற்றை நிறச்சிட்டு அதுக்கடுத்து போய் வந்தது தாங்க. பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக.
ஸோ ஸ்விம்மிங் பூல் பார்த்தோன்னே அப்படியே இவன் தான் ஆசையை காமிச்சிட்டான்ல, எனக்கும் போகணுன்னு ஆசையாயிருச்சு. சரி ஓகேன்ட்டு ஸ்விம்மிங் பூல் போனோங்க. ஸோ எல்லாருமே அங்கே குளிச்சு கிளம்பிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தனால சரி ஓகேன்னு சாப்பிட்டுட்டு வேகமாக வந்துட்டு குளிக்க வந்துட்டோம். ஸோ இந்த சாப்பிட்டுட்டு குளித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடம்பு வலிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைவ் அடிக்க வந்து தெரியலங்க. நான் அதனால் போய் பொத்தீர்னு போய் விழுந்தேங்க. வயிற்றில் தான் அடிபடுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, இன்றைக்கோ ஒரு நாள் குளிக்கிறோம் தானே, பரவாயில்ல, ஒரு நாள் அடி வாங்கினாலும் பரவாயில்லன்ட்டு நான் அப்படியே அடி வாங்கிட்டே அப்படியே குளித்தேங்க. எனக்கு ஆனால் ஏங்கிறது தெரில, இந்த டைவ் அடிக்க மட்டும் கரெக்டாக வரவே மாட்டேங்குது. பட் மற்றபடி வந்து ஓரளவுக்கு நான் வந்து தத்தி தத்தி பொழைச்சிட்டேங்க. அதுக்கடுத்து சரி ஓகே அப்படின்ட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அப்படியே இந்த விலாகை நீங்களையும் பாருங்கங்க ஃபுல்லாக. நாம தான் தண்ணியை பார்த்தா சும்மா இருக்கிறது இல்லையே, அதனால் கேமரா தூக்கிட்டு அப்படியே நானும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே வந்துட்டேங்க. ஸோ அப்படியே அதுலேயும் ஒரு விலாகை போட்டுட்டு அப்படியே சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வேறு அப்படியே நான் இங்கேருந்து குதிக்கிறேன்னா சரி குதி 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 அப்படின்னாச்சு. சரி ஓகேன்ட்டு அவனும் அங்கேருந்து அப்படியே குதிச்சாப்புல. அப்படியே தண்ணிக்குள்ளே வந்தோடனே இது வந்து பார்க்குறக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேருந்து அவன் டைவ் அடித்து இது பண்ணுற மாதிரி சூப்பராகவும் இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்துட்டு ஆளுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டோம். தம்பி தான் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டதுக்கு டைவ் அடிச்சுக்கிட்டே இருந்தாப்புல. போட்டு அடி, நான் இப்படித்தாண்டா டைவ் அடிச்சுட்டே இருப்பேன்டா மச்சான் அப்படின்னு அடிச்சுட்டே இருந்தாப்புல. சரி ஓகே நீ அடி அப்படின்ட்டு நான் அப்படியே நான் வந்து செல்ஃபி வீடியோ மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு நான் அதில் வந்து கொஞ்சம் சில் ஆகிட்டு அப்படியே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி அப்படியே குளிச்சுட்டு அப்படியே நான் வந்து கிளம்பிட்டேங்க. டவலை போட்டு அப்படியே நான் ரூமுக்கு கிளம்பிட்டேன். ஸோ கிளம்புனதுமே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ் போட்டு அடுத்து திரும்ப வேறு ஃபங்க்ஷன் சொன்னாங்க. சரி ஓகேன்னு போனோம். அங்கே போய் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் ஆகாமல் ரூமில் வந்து குளிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அசம்பிள் ஆனதும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று டீமில் வந்து ஜெயித்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டாட்ச் பால் கேமில் ஜெயித்தவங்களுக்கு ப்ளஸ் அதே மாதிரி இந்த 3 லெக் ரேஸில் ஜெயித்தவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கேம் மாதிரி வச்சாங்க. ஸோ ஒரு வேர்டு வந்து எடுத்தாங்க அப்படின்னா, இப்போ கைண்டுன்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லணும். ஏன் டெடிகேட் பண்ணுறீங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அந்த கேமும் வச்சுட்டு அதுவும் வந்து ஒரு டைம் கன்சப்ஷன் வந்து பெருசாக இல்லாதனால வந்து சீக்கிரம் காலி பண்ணணும், ஹோட்டலை வந்து காலி பண்ணுறதுக்காக வந்து சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து என் ஃபோனை வந்து அப்படியே ஸ்டிக்கில் வச்சுட்டு அப்படியே வந்து இங்கே சரி குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நானும் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேங்க. ஸோ அதோட வீடியோ தான் இது வந்து பாருங்கள். அப்படியே வந்து இந்த மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி எல்லாருமே வந்து அவனுடைய ஃபோட்டோவில் வந்து எல்லா குரூப் ஃபோட்டோ நின்று எடுத்து அப்படியே வந்து நம்ம சேனல் பேரும் சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சேனல் நடத்துகிறவனுக்கு. ஸோ அந்த ஃபீலிங்கான சந்தோஷத்தை நான் வந்து அனுபவிச்சேங்க. ஸோ அதோட வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ கைஸ் இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு வந்து சொல்லப்போனால். ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் டு சோலோ ட்ராவல் விலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா நிறையா பேருக்கு இதெல்லாம் நடக்குமாங்கிறதே டவுட்டு தான். ஸோ எனக்கு நடந்திருக்குங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நிறையா வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பெல் ஐக்கன்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து 101 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம விளாக்ஸை வந்து நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு போங்க. நானும் வந்து என் சைட்லேருந்து ஃபுல்லாக அப்படியே ஊர் சுற்றிட்டு உங்களுக்கு விளாகாகவும் நான் எடுத்து போடுறேங்க. ஸோ ஓகே, அதுக்கடுத்து அப்படியே குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ரூமை காலி பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளியே வந்தோங்க. ஸோ வெளியே வந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு நாள் தங்கியிருந்து இந்த ரூம் ஸ்டேலாம் வந்து பார்த்திங்கன்னா, தென் அதுக்கடுத்து இருந்தாலும் ஓகே, வேறு வழி இல்லையே, நம்ம கிளம்பி தானே ஆகணும் அப்படின்ட்டு, சரி இந்த ஹாஸ்டல் இந்த ரெசார்ட் ஞாபகமாக வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி மாங்காவாவது கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி வந்து அவங்க கொடுத்த இந்த ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாமேன்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோங்க. ஸோ நானும் அப்படியே என் ஃப்ரெண்டு கூட அப்படியே நான் வண்டியில் ஏறி அப்படியே நானும் அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தேன். பயங்கரமான ஸ்பீடாக ஓட்டுறாங்க. யப்பா டேய்! அப்படியே வந்து இவன் கூட வண்டியில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் தலைவன் வந்து வேறு லெவலுங்க, பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. ஓகே கைஸ், நம்ம வீடியோ வந்து அப்போதே சொன்ன மாதிரி தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து என்னென்னா, நம்ம வீடியோ வந்து இன்னும் வந்து நிறையா டூர்ஸ்லாம் போவோம். இன்னும் நிறையா வந்து நம்ம புது புது பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். புது புது ஃபுட்டெல்லாம் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம சேனலை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இன்னும் ட்ரீம் டூர்லாம் ஒரு பெரிய டூராக ஒன்று இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் போய் இதெல்லாம் நான் விளாக் போடுவேன். ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம சேனலை வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா இதாக கொண்டு போயிட்டுருங்க. ஓகே கைஸ், டாட்டா, பை பை, see you, and bye guys.